13ஆம் அதிகாரம். பவுலையும் பர்னபாவையும் பரிசுத்தாவில நிரம்பி உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபித்து நான் பிரித்த ஊழியத்துக்கு அனுப்பிவிடுங்கள். மிஷனரி ஊழியத்துக்கெல்லாம் போங்க, போங்க வெளியே. ஆமென். முந்தியெல்லாம் ஆசிரியன் தூத்துக்குடிக்கு வரும்போது ஒரு 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 அப்படி காலிங் கூப்பிட்டாருன்னா வச்சுக்கோங்களேன். நான்லாம் காலேஜ் படிக்க கடைசி இயரில் தான் ரசிக்கப்பட்டேன். ஆரம்பத்தில் அந்த மீட்டிங் போவோம், மிஷினரி பெருவிழாக்கு. வா ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லிதான் வேகமாக போய் மண்ணுக்குள்ளே போய் விழுந்து கையை உயர்த்திட்டு முழங்காலில் பண்ணி நின்றுட்டு அழுதுகிட்டு இருப்போம். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, பக்கத்தில் ஒரு அக்கா வயிற்றில் ஒரு குழந்தை, கையில் ஒரு குழந்தை. அந்த அக்கா சொல்லுது, இந்த பிள்ளையும் உமக்கு தான் ஆண்டவரே, இந்த பிள்ளையும் உமக்கு தான் ஆண்டவரேன்னு. இந்த பிள்ளை டாக்டரு, இந்த பிள்ளை இன்ஜினியரு, இந்த பிள்ளை ஐடி, இந்த பிள்ளை ஏஐ, இந்த பிள்ளை ஏரோநாட்டிக்கலு, இந்த பிள்ளை அந்த இது. உங்களை தான் சொல்கிறேன். ஒன்று கொடுங்களேன், கல்யாண் பாஸ்டருக்கு ஒன்று கொடுங்க, ஒரு பிள்ளைய கொடுங்க, என்கிட்ட ஒரு பிள்ளைய கொடுங்க, நாங்கள் அனுப்புகிறோம். வயிற்றில் இருக்கும்போது மட்டும், இல்லைன்னா பிள்ளை இல்லாத போது மட்டும் எனக்கு ஒரு பிள்ளை தருவீரணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர மாட்டேன். உங்கள் ஜெபம்லாம் கதையே ஆகாது. எங்களை நீங்கள் ஏமாத்தலாம். எங்கள் வீட்டில் 4 பேர். நான் கடைசி பையன். எங்கள் அப்பா பக்காவாக ஹிந்து. எங்கள் அப்பா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் லைன்மேனு. ஆரம்பத்தில் தூத்துக்குடியில் முள்ளக்காடு முத்தையாபுரம் பழைய கால் வரைக்கும் சைக்கிளே போயிடுவார் எங்கள் ஐயா. கார்த்திகை மாலையில் வயிற்றுக்குள்ளே இருந்தேன். அப்போ ஒரு ஓட்டு வீட்டில் 2 ரூம் தான். எங்கள் அப்பாவுக்கு அப்போ ஃபோனு கிடையாது, செல்லும் கிடையாது. இல்லை, எவ்வளோ நிம்மதியாக இருந்திருக்காங்க பாருங்கள். அப்போது எங்கள் அம்மாவுக்கு வயிறு வலி வந்துட்டு உடனே அப்போ எங்கள் அக்கா எங்கள் அண்ணெல்லாம் ஸ்கூலுக்கு. அப்போது இன்னொரு அக்காவை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டை பூட்டிட்டு சாவி அந்த பக்கத்து வீட்டில் அந்த அக்காட்ட கொடுத்துட்டு, ஏம்மா நான் இவங்க வந்தாங்கன்னு அந்த சாவியை கொடுத்துருமா. எங்கம்மா போகிறேன் அப்படின்னு. பிள்ளை பக்கம் போகிறேன் அப்படின்ட்டுருக்கேன். எங்கே போகிறேன்? பிள்ளை பக்கம் போகிறேன். எங்கள் அம்மா ஏதோ ஷாப்பிங் போகிற மாதிரியே போயிருக்காங்க. எங்கள் அம்மா நடந்து தான் போயிருக்காங்க. எங்கள் அம்மா இப்போ 78 ஆயிடுச்சு சம்திங்கு. பிள்ளை இப்போ கூட பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பிள்ளை பக்கம் போயிருக்கேன் அப்படின்ட்டுருக்காங்க. உடனே நடந்தே போய் பெரிய ஆஸ்பத்திரியில் உள்ளே போய் படுத்தாச்சு. படுத்துட்டு வயிறு வலி வந்திருக்கு. ஸ்தோத்திரம் இயேசுராஜா அப்படின்னு கத்திருக்காங்க. கார்த்திகை மாலையில் கம் அவுட்டு. கேளுங்க, எங்கள் அம்மா அப்பயே சொல்லியிருக்காங்க, ஏசப்பா இதை இவனுக்கு உமக்கு தாரேன் அப்படின்னு இருக்காங்க. வெளியே வந்தது தான் தாமதம். கார்த்திகை அம்மாளுடைய வாழ்க்கையே தாறுமாறாக ஓடுற பெண்ணொட்டகம் போல, இஷ்டத்துக்கு விடப்பட்ட காட்டுக்கழுதையை போல என் வாழ்க்கை முழுசும் மாறி போச்சு. ஆனால் பாருங்களேன், நான் சொல்கிறேனே, வாரத்துக்கு 6 நாள் குடிச்சிட்டு துன்மார்க்கமாக கத்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னென்னமோ வாழ்ந்தாலும் இல்லை, எங்கள் அம்மா வயிற்றில் ஒப்பு கொடுத்தது. இன்னைக்கு நிற்கிறேன் பாருங்க, என்ன லேஜில் நிற்கிறேன் பாருங்க. மெதுவாக தட்டுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆமென். நீங்க ஒப்பு கொடுக்கிறது எப்படி யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு ஓரல் ராபர்ட் தெரியும்? உள்ளூர் ராபர்ட்டே தெரியாது, ஓரல் ராபர்ட். இதுல ஓரல் ராபர்ட் வேற. ஆத்தாடி. ஓரல் ராபர்ட் அம்மா வயிற்றில் ஓரல் ராபர்ட் இருக்கும்போது அவங்க ஒரு வேலியை தாண்டும் போது வேலியில் வயிறு மாட்டிக்கிச்சு. உடனே அப்போ தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த வேலியிலேருந்து விடுதலை கொடுத்தீங்க, ரத்தம் வருது, வேலியிலேருந்து விடுதலை கொடுத்தீங்கன்னா என் பிள்ளைய உமது ராஜ்யத்துக்காகவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. வேலியெல்லாம் டக்குன்னு விடுவித்தது. உடனே ஓரல் ராபர்ட்டுடைய அம்மா எழும்பி போய் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தாங்க. பிரசவம் வந்தது, ஓரல் ராபர்ட் பிறந்தார், பிள்ளை வளர்ந்தது, பிள்ளை திக்கி பேசினது, எல்லா கேலி கிண்டல் எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் ஓரல் ராபர்ட் அம்மா, நீ பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ஊழியக்காரன், பெரிய தேசத்துக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார்னு சொல்லி ஒரு வயது வந்தவுடன் அவருடைய நாவின் கட்டு அவிழ்ந்தது. ஓரல் ராபர்ட் உலகமெங்கும் கர்த்தர் பயன்படுத்தினார். இல்லை, இன்னும் யூனிவர்சிட்டி இருக்குது. அவ்வளவு அற்புதத்தை தேவன் அந்த மனுஷன் ஒரு வயத்தில் இருந்த போது டக்குன்னு ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைய ஊழியத்துக்காக அர்ப்பணித்தாங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கெல்லாம் ஏதாவது மாட்டினா தான் ஒப்பு கொடுப்பீங்களா தெரியல. எப்போ எத்தனை பிள்ளைகளை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுத்துருக்கீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம்.
நல்லா கை வைத்துங்க. அதான் வைத்தவா வேண்டாமா, இவன் வேற என்னத்தையாவது கேட்பானன்ற மாதிரியே தான். எத்தனை பேர் என் பிள்ளையெல்லாம் ஊழியத்துக்கு கொடுத்துருக்கேன். நார்த் இந்தியாவுக்கு எத்தனை பேர் அனுப்புவீங்க உங்கள் பிள்ளைய? கையை டப்புன்னு கீழே போட்டாங்க பாருங்க. நார்த் இந்தியானே போட்டாங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு நார்த் இந்தியான்னா அவ்வளோ ஈஸி ஆயிடுச்சுன்னா. 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், 806 மாவட்டம், 7 லட்சம் கிராமம், 17,68,000 குக்கிராமம் இருக்குது. இவ்வளோ பெரிய தேசத்தில் நம்ம கர்த்தரை சொல்லாமல் அனுப்பாமல் எப்படி கர்த்தரை நம்ம எழுப்புதலை பார்க்க முடியும் சொல்லுங்கள்? பணத்தை மட்டும் அனுப்பிட்டா போகாது, எல்லாம் போகணும். எங்கள் திருச்சபையில் 70 பேர் ஒப்பு கொடுத்துருக்காங்க. வர மாதத்தில், வர புது வருஷத்துக்குள்ளே 70 பேரை 7 ஸ்டேட்டுக்கு அனுப்ப போகிறோம். 40 பேரை தாங்குகிற ரைட்டு. இனிமேல் நீ மவுண்ட் மிஷன் மூமெண்ட் ஆரம்பின்னு சொன்னார். பாஸ்டர்லாம் நமக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அகஸ்டினு பாஸ்டர் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய தாக்கம். போய் பார்க்குறோம் நார்த் இந்தியாவில். அட்லீஸ்ட் நார்த் இந்தியாவுக்கு வெளியே போயிருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்க நார்த் இந்தியாவுக்கு? தமிழ் 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 மட்டும்தான் தெரியும். नो हिंदी। आपका हिंदी मालूम नहीं मालूम क्यों? என்னத்தையாவது உருட்டி கிருட்டியாவது பேசி ஈஸியாவது பேசிக்க போங்களேன். நம்மளுக்கு மும்மொழி கொள்கைக்கு மூக்கு தள்ளுது. பாருங்க, வில்லியம் டிண்டேல் என்கிற ஒரு தேவ மனிதர் 9 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டார். வில்லியம் டிண்டேல் வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக 9 லாங்குவேஜ் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்து அதே இதில் வேலை பார்த்து 9 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டார். உங்கள் கையில் இருக்கிற பைபிள் இருக்குல்ல, பைபிள், தமிழ் பைபிள், இதுக்கு பின்னாடி இருந்தது யார்? சீகன் பால் கடற்கரை ஓரத்தில் எத்தனை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் தெரியுமா? தமிழ் கற்றுக்க 9 மணி நேரம், சில நேரம் 11 மணி நேரம் எழுதிக்கிட்டே இருப்பார். ரத்தம் வந்துடும், கட்டு போட்டு அடுத்த விரல் எழுதுவார், அதில் கட்டு போட்டு அடுத்த விரல் எழுதி கற்றுக்குருவார். அப்படி தான் தமிழை கற்றுக்கிட்டு நமக்கு தமிழ் பைபிளை கொடுத்துருக்கிறாரு. தூத்துக்குடிக்கு வந்த கால்வல்லும் ஜி போப்பும் அவங்களாம் தமிழை கற்றுக்கிட்டவங்க. இங்கேருந்து சென்னையிலேருந்து இடையங்குடிக்கு கிளம்புனார் ஜி போப்பு. கிளம்பும்போது அவருடைய குதிரை செத்து போச்சு. செத்து போனதுனால அப்படி நிற்கலை, கிளம்பிட்டார், நடந்தே வந்துட்டார். அங்கே எங்கள் இடையங்குடிக்கு நடந்தே, சென்னையில் கிளம்புனவர் இடையங்குடி வரைக்கும் நடந்தே போனார். 1 மாதம். 1 மாதத்துல தமிழ் பேச எழுத கற்றுக்கிட்டார். நமக்கு தமிழ் தெரியாது, தமிழ் பைபிள் தான் வாசிக்க தெரியாது. என்ன எனக்கெல்லாம் இந்த மண்டையில் இப்படி வச்சுட்டு கொட்டனு போல வரும். சீரியஸாக பாஸ், இந்த ஸ்கூலில் இப்படி பிடிச்சிட்டு பயலுக்கு கொட்டு வாங்கி தெரியுமா? சில ஆட்கள்லாம் தமிழ் பைபிள் வாசிக்க தெரியாது பாஸ்டர் அப்படிங்களா. நம்ம பயலுக்கு தமிழ் பாட்டே இங்கிலீஷ் பாட்டை மாதிரி தான் பாடுறாங்க. இங்கே பாருங்க, பிள்ளைகளெல்லாம் நல்ல 4-5 லாங்குவேஜ் கற்றுக்க சொல்லுங்கள், படிக்க வைங்க, பேச வைங்க. தேசம் எழுப்புதலை பார்க்கணுன்னா வெளியே போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு ஆட்கள் வேணும். ஆமே, 4 ஸ்டேட்டுக்கு அனுப்பி விடுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.